இருக்கிற சாணியை காமிச்சு இது பசுமாட்டு சாணியா இல்ல எருவு மாட்டு சாணியான்னு கேட்டா அவனோட ஜென்ரல் நாலேஜ பார்த்து நான் அசந்து போயிட்டேங்க. கழுத முன்னாடி கத்துது, பின்னாடி உதைக்குது, நடுமுதுகுல பொதி சுமக்குது. இதோட மொத்த கூட்டுத்தொகை எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா அப்படியே நான் சிலையாய் போய் நின்னுட்டேங்க. கடைசியில உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சந்தையில மாடு பிடிக்கிற ஒரு விஞ்ஞானி கை நிறைய காசு வச்சிருக்கான்னு அவ கூட போயிட்டாங்க. அவளால ஏற்பட்ட காயம் இன்னும் எனக்கு ஆறவே இல்லை. அந்த காயத்துக்கு மருந்தா நான் இருக்க கூடாதா? அங்க மருந்து போறதுக்கு முன்னாடி காலில் சைலன்சர் சுட்டுச்சு, இது கொஞ்சம் மருந்து போடுங்களேன். அது வரைக்கும் நீங்க பாட்டை போடுங்க. அடுத்த மாசம் சபரிமலைக்கு போறோம், அதான் மாலையை போட்டிருக்கோம். ஏண்டா சம்பிங் மாலை பார்த்தா தெரியல, 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க. கேமரா மேல தள்ளி போய் நில்றி. அவன் ஒரு லூசு. சுடுங்க மாமா வந்து நகை நெட்ல சுட்டு போயிடுவான். அவன் கையில வச்சு ஒரு பொம்மை துப்பாக்கி. பொம்மை துப்பாக்கியா மாமா? அதை என்கிட்ட கொடுங்க. எங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா அதை விளையாடத்துக்கு வச்சுக்கிறோம். அப்பன மதிக்காம போன இவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காதான் அணகுண்டாத பிறக்கும். அசிங்கமா இருக்க உனக்கே நான் அழகா பிறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்ப அணகுண்டா பிறக்கும்? அப்படியே அணகுண்டா பிறந்தாலும் நாங்க இங்கிலீஷ் படம் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிடும். கல்யாண சாப்பாடு போடலன்ற கான்ல எப்படி எல்லாம் சாப்பிட விடுறான் பாரு. என்னங்க நீங்க என்ற புள்ள தலைவர் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை வீட்டு உள்ளார கூப்பிடுங்க. எப்ப அப்பன மதிக்காம போனானோ அவனுக்கு இனிமே இந்த வீட்டுக்குள்ள இடம் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் தாராளமா இடம் கொடுத்திருந்தான். கட்டுக்கு அடியில் தாண்டா எங்களுக்கு படுக்க விட்டேன். அப்பா அவன் போட்டியை தூக்கி போட்டு உடைக்குது போயில என் போட்டியை தூக்கி போட்டு உடைச்சிருக்கியாப்பா. இது கேரண்டி வீடு வேற முடிஞ்சு போச்சு. இந்த உடஞ்ச பெட்டி வச்சு என்னவா பண்ணுவேன்? ஐசிஎஃப் ரயில் பெட்டி செய்யறதுக்கு எடுத்துட்டு போ, சரி பண்ணி கொடுப்பாங்க. மாமா எங்களை இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்கல்ல, உங்க கண்ணதுல நாங்க வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க. அவன் ஒரு உதாக்க, அவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு உதாக்க, 2 பேரும் சேர்ந்து உருப்பு. நாங்க வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க. அவன் ஒரு உதாக்க, அவனை கட்டிக்கிட்டு நீ ஒரு உதாக்க, 2 பேரும் சேர்ந்து உருப்பிடாம தான் போறீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் உருப்பிடாம போக போறோம். அவர் உகாண்டா நாட்டுக்கு போய் அதிபராக போறாரு. டேய், நீ உருப்பிடாம தான் ஆக போற. பாவம்பா சிங்கராசு, அவனை மன்னிச்சு பழையபடி வீட்டுல சேர்த்துக்கலாம்பா. என்றா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க. இதுதான் அவனை இந்த வீட்டுல யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி பார்த்தா அவங்களை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பேன். ஒத்தக்கல்ல பாக்குறவன உன்னை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். நீ போடி. ஏனுங்க, நான் அவனை பார்க்கவே இல்லையே. 30 வருஷம் அவன் கூட குடும்பம் நடத்தி போர் அடிச்சு போச்சு. நீ போடி. அவங்க ஏண்டா உனக்கு ஒழுங்கா மீசியா ஒதுக்க தெரியாது, நீ உங்கள ஒதுக்கி வைக்கிறியா? ஒதுக்கி வைக்கிற சாக்குல குடும்ப செலவு அதிகமாவது, இவங்க என் பக்கம் தள்ளி விடுறியா? டேய், நல்ல சோறு கிடைச்சா போதுமே, நாய்க்கு கூட நீ சௌகாசம்